Hi guys, welcome to my channel. இன்னைக்கு சூப்பர் டேஸ்டியான ஹோம்மேடா பண்ண பிரெட்டை வச்சு பிரெட் புட்டிங் கேக் எப்படி செய்யலாம்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரெட் புட்டிங் கேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 200 கிராம் பிரெட் எடுத்து லோ ஃப்ளேமில் ட்ரையான பேனில் வச்சு இது மாதிரி 2 சைடும் திருப்பி போட்டு லைட்டாக டோஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு 2 மினிட்ஸ்க்கு லைட்டாக சூடு ஏறினா மட்டும் போதும். ரொம்ப செவக்கணும்னு அவசியம் இல்லை. இது மாதிரி லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பிரெட்டு நல்லா சூடு ஆறுனதும் கையால் பிச்சு போட்டு இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி ரவை பதத்துக்கு ஒரு 2 பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். பார்க்கும்போது இந்த அளவுக்கு இருக்கணும். கை வச்சு கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கிற அளவுக்கும் அதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் உடையவும் செய்யணும். இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சி ஒரு பவுலில் போட்டு தனியாக வச்சிடலாம். இதுக்கு தேவையான முந்திரி எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி லைட்டாக ப்ரௌன் கலர் வந்ததும் கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். அன்சால்டட் பட்டர் 150 கிராம், இது கூடவே சுகர் 200 கிராம், ஒரு எக்கு ஆட் பண்ணி பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட்டர் சுகர் எக்குலாம் கரைஞ்சி லைட்டாக ரைஸ் ஆகிற ஸ்டேஜில் எடுத்து வச்ச எக்கை 1 by 1 இது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணுறதுனால பட்டர் சுகர் எக்கு எல்லாம் ஒன்றா சேர்த்து பீட் பண்ணுறேன். நீங்கள் ஹேண்ட் பிளெண்டரில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு பட்டர் ஆட் பண்ணி லைட்டாக பீட் ஆனதும் 3 பேட்சாக சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு எக்கை 1 by 1 ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் ஒன்றா சேர்த்து பீட் பண்ணால் பேட்டர் தண்ணி ஆகிடும். கேக் நல்லா சாஃப்டாக கிடைக்காது. நல்லா பீட் ஆகி ரைஸ் ஆகி கிடைக்கும். அப்போது ஒரு 2 டிராப்ஸ் வெண்ணிலா எசன்ஸ், 30 கிராம் மில்க் மேட், 40 கிராம் கீ ஆட் பண்ணி கலந்து இது கூடவே 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டு எல்லாம் ஒன்று சேர கலந்து வர ஸ்டேஜில் எடுத்து வச்ச பிரெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக லோ ஸ்பீடில் வச்சு இது மாதிரி சேர்த்துக்கலாம். ஓவர் பீட் ஆகாமல் இருக்க பீட்டரை ஆஃப் பண்ணிட்டு கூட இதை கலந்து கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து வச்ச எல்லா பிரெட்டையும் கலந்ததும் அரைச்சி வச்ச முந்திரியை இது கூட சேர்த்து மிக்ஸ் ஆனதும் பாருங்க, இந்த அளவுக்கு பேட்டர் நல்லா திக்கா இருக்கணும். அப்பதான் கேக் நல்லா சாஃப்டா இருக்கும். இப்போ இந்த மிக்ஸை ஆயில் கிரீஸ் பண்ணி வச்சிருந்த ஸ்கொயர் பேன்ல போட்டு ஸ்பேச்சுலா வச்சு ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்ச அவனில் 180 டிகிரி செல்சியஸில் 30 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்தா சூப்பராக ரொம்பவும் டேஸ்டியான பிரெட் புட்டிங் கேக் ரெடிங்க. 1 kgக்கு உள்ள மெஷர்மெண்ட்டை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். தேவைப்படுறவங்க செக் அவுட் பண்ணிக்கோங்க. இதில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம்.